ஆதியாம் வைந்தராசர் அருள் செங்கோலேந்தி தரும சோதியேன் ஒளி போல் ரத்ன துலங்கிய முடியும் சூடி நீதி போல் தரும நியாய நெறிபுரிந்தரசியால சாதியாம் உயர்ந்த சான்றோர் தன்னையே வருத்தி சொல்வார். மக்களே நீங்களெல்லாம் வாழ்வன்னாபதியில் சென்று முக்கியமான தரும யுகநிலாமதிலே தன்னால் கக்கிய பொன்கள் சொர்ணம் கைமனா குளிர அன்னோம் போக்கிசாம் நிறைய வைத்து புகழ ஒண்டினிதாய் வாழ்வீர். வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களோ கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும் போது நீளுமே எனது செங்கோல் நீதியோம் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணோ வண்ணமாய் நீத ஊன்றும் வரம்பன விலகிடாமல் தன்னமாயிருந்து வாழும் சனங்களே பதற வேண்டாம். திண்ணமாய் தன்னால் சிறப்புடன் இருந்து வாழ்வீர். எண்ணமேதொன்றுமில்லை எளிமையோம் இல்லை கண்டீர். உன்னிலோ பெரியோனாக ஒருவனுள் உயர்த்தி கண்டால் தன்னிலோ பெரியோனாக தலைத்து நீதிருந்து வாழ்வீர். என்னிலோ பெரியோ நீங்கள் யானுங்கள் தனிலோ மேலோன் பொன்னில ஊற்று வீசும் பொன்பதி யுகத்து வாழ்வே. ஆணுடன் பெண்ணோ பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தருமமும் நெறியுங்கற்று வேணும் நீர்காலமெல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். மனுக்கள் அவரவர்க்கு வாய்த்த சட்டோமிதருளி தனுக்கள் பெரிய சந்தமீருகங்களுக்கும் ஒன்றாக கூடி ஒக்க ஒரு இனம் போல் நன்றாக ஒரு தளத்தில் நன்னீர் கோடித்து மிக வாழ்ந்திருங்கோ என்று வைகுண்டர் மிக சட்டமிட்டார். வாழ்வந்த ஜந்துகளுக்கு வைகுண்டர் அப்போது மெச்சி குலைந்து மேவி ஓ
நம்போல் பட்சி பறவைகளுக்கு பாங்காக சட்டமிட்டு ஊர்வனங்களுக்கும் ஒரு போலே சட்டமிட்டு பாருகத்தில் நீங்கள் பசுமையாய் வாழும் என்று தேவ தெய்வார்க்கும் தெய்வ ஸ்ரீமார்க்கும் மூவர் முனிகளுக்கும் முக்கோடி தேவருக்கும் எல்லோர்க்கும் நன்றாய் இயல்பாக சட்டமிட்டு வல்லோர்களான வைகுண்ட மாமணியும் செங்கோலுமேந்தி சிங்காசனமிருந்து மங்காத தேவரம்பை மாதரீருபுறமும் சிங்காரமாக தேன்போல் மறை வீச சான்றோர்களேவல் தன்னுள்ளக மகிழ்ந்து நின்றேவல் செய்து நித்தோபணி மாற காட்டியங்கள் கோரி கவரி மீக வீச கெட்டியாய் சான்றோர் கிருபையுடன் மகிழ்ந்து பாவித்து நீத்தோம் பரமவை குண்டரையும் சேவித்து போற்றி தினமேவல் செய்திடவே கன்னியர்களோடும் காதலாய்தானீன்ற மன்னதிய சான்றோர் மனைவி மக்களோடு ஆதி வைகுண்டம் ஆனந்த நாராயணரும் நீதியாய் தரும நேரோர்மணி தூக்கி சிங்காசனத்தில் சிவசூரிய குடைக்குள் கங்காதரனார் கற்பினையை உள்ளிருத்தி ஆண்ட பரனும் ஆதிமூரைப்படியே சான்றோர்கள் போற்ற தருமபதி ஆண்டிருந்தார். ஆண்டிருந்த அரசு செய்ய அணிவரை போலே நீதோம் பூண்டிருந்தினிது வாழ பூதல மனுவோர் வாழ கூண்டிருந்தருள செல்வம் குணமுடன் மகிழ்ச்சி கூர்ந்து வேண்டிரோம் செல்வமோங்க வேற்றுமை இல்லா வாழ்ந்தார். தருமமாய் புவியிலுள்ள சரங்களோ பலது செந்தோம் பொறுமையாய் வாழும் போது புறந்தர வானோர் விண்ணோர் நன்மையாய் அவருங்கூட நாடொன்றாய் மேவி வாழ வன்மமே இல்லா வண்ணோம் வைந்தரோம் புவியை ஆண்டார். ஆண்டனர் புவிதிரி மூன்றினோரினம் கூண்டனல் குலமன குலாவி வைந்தரோம் தாண்டிய ஓர்குடை தாங்கோ குவலையாம் மூன்றிலும் ஓர் மொழி முகுந்தர் வாழ்ந்தனர். பருதியோ மதியன
பவந்து சேவனர் கருதியோ முகமனும் கமழ்ந்து கைமலர் அருதியோம் மலர்மகள் அணிந்து போவினர் சுருதியோ முறைவழி தூக்கி வாழ்ந்தனர் பொன்முக அருளது பொறுமியாவியே அன்முக மதிலும் அமர்ந்து புகுந்திரு இன்முக அதிலும் இருந்துலாவியே பொன்முக வைந்தர் புயத்தில் வாழ்ந்தனர் முதமுக வானவர் மூந்தன ஒன்றினர் சதயித காலன சமைந்து வாழ்ந்தனர் உதவன மனமும் உவந்துலாவியே நிதம் நினை வளர்வரா நிறந்து வாழ்ந்தவர் சீரணி உமையாழ்வங்கள் சிவமகிழ்ந்தினிதும் வாழ நாரணர் திருவும் வாழ நான்முக வேதன் வாழ வாரண வானலோக மாதவரெல்லாம் வாழ காரண கன்னியான கமல பூமாது வாழ பூமாதுவான பகவதியும் வாழ பொன்மாது சரஸ்வதியும் புரிந்து வாழ நாமாதுவான பூ மடந்தை வாழ நாகரீக தேவியர்கள் நலமாய் வாழ போர்மாது வீரமாகாளி வாழ பொன்னுலக தருமபதி பொரிந்து வாழ சீர்மாது கொண்ட புகழ் சான்றோர் வாழ சிவவைந்த ராசருமே சிறந்து வாழ மாதி திருலட்சுமியாள் மகிழ்ந்து போற்றி மாயனுட முகம் நோக்கி மாதுதானோ தீதகலும் நாயகமே சிறந்த மாலே தேசமதில் உமக்கெதிரி தோன்றிற்றென்று நீதமுடன் தோன்றி எங்கே யுகங்கள் தோறும் நிந்தனைகள் படுவதன கரிய சொல்வீர் ஈதுரைக்க மாதவழ்க்கு மாயந்தானோ இத்தனையும் எடுத்துரைக்க இசைவாழ்வின்னோம் பின்னுமந்த நாதருட அடியை போற்றி பொன்மானே எனதுடைய தினே கண்ணே இன்று வரை குரோணியோரில் தன்னை நீரோம் எழுபிறவி செய்தவனை இசைந்து பார்த்தோம் நன்னியள்ள போலினிவு காணாவண்ணோம் ஞாயனடு கேட்டவனை தன்னால் கொண்டீர் பின்னுமுமக் எதிரி என்ன உண்டோ சொல்லாம் பெரிய குரு நாதன பணிந்து போற்றினாளே போற்றுமட மயிலான சீதை பெண்ணேன் பொன்முகம் பார்த்தள் புரிந்து புகழ்வாராயன் சாற்றுமெனக் எதிரி வந்த வாரேதென்று
தான் உரைத்தாய் நீ அறிய தன்மையாக கீர்த்தியுடன் நான் உரைத்தேன் காண்டமாக கிளிமொழியே இனி எனக்கு கீழோ மேலும் வேற்றுமொரு எதிரியுண்டோ என்று கேட்ட மெல்லீள மாமயிலனைய மாதே கேள்மோ மாதே கேளீரேள பூமியிலும் மண்ணிலவர் ஆளிவளர் வாழி சூழிதான சீதே நீ வரை எனதுள் அறியாமாய செகவீர சாலமன உண்டும் உண்டு பூதையென வெகுண்டு வர யுகங்கள் தோறும் பிறக்கவே நான் கேட்க புரிந்தாரீசர் மாதேயன் பகைஞர் வழி குணங்கள் மாய்ந்து மறுமன்னர் எதிரி இல்லா வண்ணம் வாழ்வோம் இனிமேலும் எனக்கு எதிரி இல்லை மானே எமது மக்களோடும் கூடி இருந்து வாழ்வோம் மனுவோரும் முனிவோரும் வானலோகம் மேலோரும் என் வாக்கு வழியே வாழ்வார் இனி வேறு பயமேதோ எனக்கு மாதே இளங்குமதில் மீது நினை இடமே வைத்து பனிமாறு கால முதல் அரசை ஆழ்வோம் பதரமனம் வேண்டாமென பகிர்ந்தார் மாயனுரை மனமதிலே மாது கேட்டு மலர்ந்து மகிழ்ந்து முகம் மலர்ந்து வாய் புகழ்ந்து சொல்வாய் மகிழ்ந்து மனம் மலர்ந்து வாய் புதைந்து நின்று தீயனும் மாகொழிய அரக்கர் சேர்க்கை திரை அறுக்க நீர் துணிந்து சென்ற நாளே நியாயனறி காணாத அடிமை போல நடுங்கி மனதுடைந்து வெகு நாளே தேடி ஆயருமை நாயடியால் இன்று கண்டேன் அகமகிழ்ந்தேன் எனது துயர் இழந்துட்டேனே இழந்துட்டேன் என்ற மடமாயிலே மானே என்றாவி இருகையால் மாதையாவி புகழ்ந்தீட்ட மானமணி மேடை போக்கி பூவயரை இடமிருத்தி புகழ்ந்து வாழ மகிழ்ந்தீட்ட மானமுறை நீதி வாழ மறைவாழ இறையவரோ மகிழ்ந்து வாழ உகந்தீட்ட மானமுறை நூல் போல் வாழ உம்பர் சிவ மாதுலக மனுவோர் வாழ மாதவர்க்கு தான் உரைத்த காண்டம் தன்னை வையகத்து மனுவோர்கள் அறிய மாயன் தாதணியும் தாமரையோர் பதியில் மேவி தலைத்திருக்கும் சான்றோரில் தருமவாளன் நாதனருள் மறவாத ராமகிருஷ்ண நாடனக மகிழ்ந்து வர நலமாய் வந்த
சீதனரி கோபாலன் மத மனதுளோதி செப்பனுரவே நாதனுரை தொகுத்தவாரே. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம், அங்கே அரிகோவல சிஸ்டர் எப்பொழுது ஐயா வைகுண்டர் வடக்கு வாசலில் அரிகோவல சிஸ்டரை வடக்கு வாசலில் நிறுத்தி 10 அவதாரம் பாதையை சொல் என்று கேட்டாரோ, காதை முறுக்கி அந்த அகிலத்திரட்டம்மான எழுதி அந்த அரிகோபால சிஸ்டருக்கு 10 அவதாரம் வந்த பாதை தெரியவில்லை. அதிலிருந்து அவர் அந்த சுயநிலைவு இழந்து விட்டார். அவர் எழுதின அது வரைக்கும் எழுதிட்டு இருந்த ஏடை கையிலே வைத்துட்டு அவர் சுயநிலைவு இருந்தாமல் அலைந்தார் அப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்தோம். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இது எப்போ என்னமே மாற்ற முடியாதுங்க. எத்தனை காலமானாலும் நீங்கள் இந்த அகிலத்திரட்டமான படிச்சுட்டு இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் மறந்துடாதுங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்பொழுது இங்கே அந்த தூமணந்தை திருமணத்துக்கு அப்புறம் எழுதியது வேற ஒரு ஐயாவுடைய சிசராக இருக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தர். அவரிடமிருந்து அந்த அரிகோல சிலன் அந்த ஏடை பிடுங்கி இதை இவ்வளோத்தையும் எழுதி முடிச்சிருக்கிறாங்க. இதை முடிச்சிருக்கிறாங்க. இதை 2-3 பேர் அங்கங்கே எடுத்து அந்த ஒரு ஏடு இந்த ஒரு ஏடுன்னெல்லாம் சொல்லுவாங்க. அவங்கவுங்க தனித்தனியாக ஒன்று ஒரு எழுதி வச்சுட்டாங்க. அப்போ ஆனாலும் என்ன சொல்லுங்க, கடைசியில் இதை அரிகோபால சிசர் தான் எழுதினார், ஐயா மனசுக்குள்ளால எழுதினார் அப்படின்னு சொல்லுகின்றார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு வரும். அதுக்கப்புறம் கடைசியில் இன்னும் ஒரு இது இன்னொரு 1/2 மணி நேரம் பேசும். என்னென்னா அது நம்ம அகிலத்திரட்டம்மனை பற்றி ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு மீண்டும் நம்ம அடுத்தது சிவாண்டாதிபதி தான் அப்படி தொடரும். இப்போ இதில் பாருங்கள் என்ன சொல்லுகின்றார்கள் அப்படின்னா, அதாவது 32 முகத்த சிங்காசனத்தில் செப்பத்தமானாக்கு சேவைக்கு இருப்பிடமும் சொல்லிட்டு இங்கே என்ன சொல்லுங்கன்னா, பாவித்து நித்தம் பரம வைகுண்டரையும் சேவித்து போற்றி தினமைகள் செய்திடவே கன்னியர்களோடும் காதலாய் தானின்ற மன்னதிய சான்றோர் மக்கள் மனைவியோடு ஆதி வைகுண்டம் ஆனந்த நாராயணன் நீதியாய் ரோமம் நேரில் மனிதவுக்கும் சிங்காசனத்தில் சிவகூரிய குறைக்குள் கங்காதரனால் கற்பனையை உள்ளிருத்தி ஆண்டவரனும் ஆதிமுறைப்படியே சான்றோர்கள் போற்ற தர்மபதி ஆண்டிருந்தார். அதாவது யாருமே யாரையும் போற்ற வேண்டாங்க. நம்ம போற்றுவதெல்லாம் நமக்குள்ளால் இருக்கின்ற நாராயணர் தான். நம்ம போற்றுவதெல்லாம் நமக்குள்ளால் இருக்கின்ற சிவபெருமானை தான். வேற யாரும் போற்ற முடியாது, போற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க ஐயாவே இந்த செப்பத்த மாணாக்கர் இருமுறமும் சூழ்ந்து போட்டுக்கிறார்கள் அப்படின்னா அப்படியெல்லாம் யாருமே இல்லை. இதெல்லாம் நீங்கள் தவறான ஒரு வழிகாட்டல் உங்களுக்கு. அங்கே எந்த யார் நீ நான் என்ற வேறுபாடு அற்றதான் தர்மயுகம். யாரையும் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சாவரம் வீசிட்டு போவாங்க. அந்த காவடியில் ஐயாவை இருக்கிறான்னு தூக்கிட்டு சாவரம் வீசிட்டு போவாங்க. அதே ஐயா வைகுண்டர் சொல்லலை, அப்படி சொல்லவே இல்லை. இது இந்த அரிகோபால இங்கே எதுக்கு எழுதுனா தவறான ஒரு வார்த்தையால் அங்கே வந்தது. அது இது எந்த விதமான வேறுபாடு அற்றதுதான் தர்மயுகம். நீ தர்மயுகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் வேறுபாடு அற்றது. இன்னொரு விஷயம் முக்கியமாக கேளுங்க, யாருக்கு இந்த கலியுகம் முடிந்தது? யார் தர்மயுகத்துக்கு சென்றார்கள்? ஐயா வைகுண்டர் தான் சென்றார். நாமும் இதே போல வாழ்ந்தால்தான் செல்ல முடியும். அப்போ அங்கே அந்த ஐயா வைகுண்டருக்கு தர்மயுகம் தர்மபணி அடித்து விட்டார், தர்மயுகம் தோன்றிவிட்டது, அவர் கலியுகத்தை முடித்து சென்று விட்டார் இல்லையா? நமக்கு இப்பொழுது என்ன யுகம் நடந்து கொண்டிருக்கிறது? கலியுகம் தான் நடக்குது. இப்போ யாருக்கு கலி இருக்குது? நமக்கு கலி இருக்குது. நாம் அதை அகற்ற வேண்டும். இதான் உண்மை, இதான் சத்தியம். இந்த உண்மையை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல எல்லா விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா, நீ நான் என்ற வேறுபணி கடவுள் என்று இறைகளை கொண்டு கும்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிரிலும் கடவுள் இருக்கின்றார். அப்படி நம்ம யாரை கும்பிடுறது? எல்லாம் இந்த வாழ்த்தெல்லாம் நம்ம தெளிவாக படித்தோம். அது என்ன சொல்லுகின்றார்கள் அப்படின்னா, அன்று அந்த இது ஆரம்பிக்குது, என்ன எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, உங்கள் லட்சுமி போய் கேட்பாங்க, நீங்கள் அடிக்கடி என்னை விட்டுட்டு போயிடுறீங்களே, எங்கே செல்லுகின்றேர் அப்படின்னு கேட்டதான் இவர்கள் ஒன்னொன்றாக சொல்லுகின்றார். அதான் இங்கே இந்த அகிலத்திரட்டம் மாதிரி. நான் இப்படியாக குரோனி பிறந்தான், நான் 6 துண்டுகளாக வெட்டினேன், அதுக்கப்புறம் அப்படின்னா அந்த விஷயங்களை எல்லாம் அங்கே சொல்லிட்டு வரதான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் நீங்கள் தெளிவாக பேசுங்கன்னா, இது அதாவது இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயும் செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுகின்றேன். அது என்ன, அவர் பிரவான பேரின்பத்துக்கு சென்றவர். அவருக்கு எந்த உடலும் கிடையாது, யாருக்குமே உடல் கிடையாது. நீங்கள் ஐயோ அங்கே ஒரு வானலோகத்தில் அங்கே ஒரு உடல் இருக்குது, அங்கே எல்லாம் ஐயா வைகணும் 32 அறத்தலான சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறாரு, செப்பத்த மாணாக்கர்கள் எல்லாம் அங்கே சேவித்து நிற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கவே செய்யாதுங்க. செப்பத்தேன்னா அதுக்கு ஐயா வைகுண்டரை போல் வருவங்களா ஐயாவை சேவித்து, அப்படியெல்லாம் இல்லை. யாரையும் சேவிக்க வேண்டும். நாராயணாய நம அப்படின்னா நம்மளுடைய மனம்தான் நாராயணன். நம்முடைய மனதைத்தான் நாம் நாராயணாய நம என்று சொல்லுகின்றோம். நம்முடைய உயிர் தான் சிவபெருமான், நம்முடைய உயிரைத்தான் நமச்சிவாய் என்று சொல்லுகின்றோம் இல்லையா? சத்தியமாக வாழ்ந்தால் நாம் பிரம்மாவாக மாறுகின்றோம். சத்தியமாகனா நான் உழைத்து உண்ண வேண்டும், வர்த்தகனாக இருக்க வேண்டும், வீட்டையும் நாட்டையும் சரியாக பாதுகாக்க வேண்டும்,
நாம் அந்த இறைவனை தேடுவதற்காக நாம் தியானம் தவம் செய்து எண்ணமில்லாத நிலையை செல்வதுதான் அந்த தன்னை உணர்வு. இதை இப்படி வாழ்பவர்கள் என்ன செய்யணும்? இப்படி வாழ்பவர்கள் தான் யார்? ஐயா வைகுண்டரை போல் உயர்கின்றார்கள். இல்லாமல் நீங்க வாழ்வோம் இல்லாம அதுதான் சத்தியலோகம். இதெல்லாம் யார்? எல்லாரும் எங்க இருக்கு? நமக்குள்ளால தான் இருக்கின்றார்கள். இப்போ யாரை நாம் போற்றுகின்றோம்? நம்மை தாமே இதை போற்றுகின்றோம். நம்ம வந்து கண்ணாடியை வச்சு வணங்குறது கூட தப்பு தாங்க. ஐயா வழியில கண்ணாடி வந்து கண்ணாடியில் பார்த்தா நம்ம தெரியும். அதான் சிதம்பர ரகசியம்னு ஐயா சொன்னாருன்னு சொல்றாங்க. ஐயா வைகுண்டம் சிதம்பரம் இருக்கிறார். சிதம்பர ரகசியம் நிறைய இடத்துல ஐயா இதுல எல்லாம் சொல்றாரு, சிவகாண்டாதிபதியில எல்லாம் சொல்றாரு. அப்போ அவர் வந்து அந்த சிதம்பர ரகசியத்தை பார்த்திருக்கின்றார், அதனால வந்து அவர் கண்ணாடியை தந்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம். கண்ணாடி கூட அவசியம் இல்லை, கண்ணாடியை வைக்காதுங்க. கண்ணாடியை வைத்தால் நீங்கள் வெளியே கண்ணை திறந்து நீங்கள் பார்த்து விடுவீர்கள். தியானம் செய்யும் போது தவம் செய்யும் போது கண்ணையே பார்க்க, வெளியே பார்க்காதுங்கள். கண்ணை மூடிக்கொண்டு எனக்குள்ளால் இறைவன் இருக்கின்றான். நம்முடைய மந்திரமே எனக்குள்ளால் இறைவன் இருக்கின்றான். நம்ம ஐயா தந்த 108 மந்திரமே எனக்குள் இறைவன் இருக்கின்றான் என்பது மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. ஐயா தந்த அத்தனை இதுவுமே வந்து எனக்குள் இறைவன் என்பது அவர் எந்த இதுவும் இல்லை. ஐயா சிவசிவ அரகரானாலும் எனக்குள்ள இறைவன் தான். சிவ என்றால் என்னுடைய உயிர், அற என்றால் என்னுடைய மனம், சிவசிவா எல்லாமே எல்லாத்துக்கு காரணம் சிவசிவ தான். என்னுடைய உள் எனக்குள்ளாலே அதான் அகரம் உகரம் மகரம் ஓம்காரம். ஓம் என்பது எப்படி பிரிகின்றது? அகரம் உகரம் மனுகரம் என்று பிரிகின்றது. அகரம் என்றால் அகம், மகரம் என்றால் மனம், உகரம் என்றால் அறிவு. உகரம் நமக்கு கொண்டு வர வேண்டும், இறைவன் எனக்குள்ளாலே என்று கொண்டு வர வேண்டும். மகரமாகிய மனம் அதை ஆதரித்து என்ன செய்யணும்? நமக்குள்ளாலே அந்த இறையை பிறகு செய்ய வேண்டும். அந்த உருதான் அங்கே பிறக்கின்றது, உரை செய்ய வேண்டும். அந்த அந்த அகரம் தான், அகத்துக்குள்ளாலே இது நடப்பது தான் எல்லாமே. என்ன இதுதான் வந்து நம்மளுடைய ஹிந்து தர்மம் ஒரு அற்புதமான தர்மம். இதை வந்து ஐயா வழி வேற, ஹிந்து தர்மத்தில் இல்லைன்னு வேற நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய தப்பு பார்த்தீங்களா? 24 மணி நாராயணா எல்லாமே ஒன்று தாங்க. யாரு ஹிந்து தர்மம், இஸ்லாம், கிறிஸ்தவம் எந்த வேறுபாடும் நமக்கு வேண்டாம், கிடையாது. எல்லாமே ஹிந்து தர்மத்திலேருந்து போறதா. ஹிந்து தர்மம்னா ஏகப்பரன், அவ்வளவுதான். ஏவரனா எங்கும் நிறைந்தவன் நான் தான். ஹிந்து தர்மம் மட்டுமே சொல்லுகின்றது நீங்க கடவுளாகலாம் என்று. ஆனால் ஹிந்து தர்மத்தில் இருக்கின்றவர்கள் அந்த இயேசுநாதரை வழிபடுவங்க இருக்கிற உயர்நிலை கூட அவங்க போகலை. ஏன்னா அவள் கண்ணை மூடிக்கொண்டு கொஞ்ச நேரம் அந்த ஏதாவது ஒன்று ஓசனா பாடணும்னாவது பாடுறாங்க. இங்க அது கூட கிடையாது. இங்க கண்களை மூடுவதே இல்லை. கண்களை திறந்து அங்கே ஒரு உருவத்தை வச்சிருப்பாங்க, அந்த 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 புடவையை சுத்தி. அதுதான் பார்த்துட்டு வணங்குறீங்க நீங்க. ஐயா சிவசிவரகரா சொல்றீங்க. பூக்களை போட்டு போட்டி நிற்காத என்று சொன்ன ஐயா வைகுண்டருக்கு ஏதாவது ஒரு தாங்களில் பூ போட்டு போட்டி நிற்காமல் இருக்கின்றீர்களா? ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பூ போட்டு போட்டாமல் இருக்கின்றீர்களா? சொல்லுங்க. பூ போட்டு போட்டாதுங்க. பூ வந்து மணத்துக்கு தான். பூக்கள் வேணா நீ காலிட்ட போடுங்க, உங்க காலிட்ட போட்டுங்க, அது மணக்கும், அவ்வளவுதான். பன்னீர் தெளிச்சிங்க, அது உங்க இதுக்கிட்ட, அவ்வளவுதான். வேற எதுவும் உங்களுக்கு அவசியம் இல்லை. என்னன்னா ஒரு 4 பேர் நிற்கிற இடத்துல ஒரு கெட்ட வாசம் அடிக்கிறதுக்காக எல்லாமே இருக்கிறதுக்காக அந்த மனத்துக்காக வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்படி அந்த எண்ணத்தை நீங்க தெளிவாக கொண்டு வந்துங்க. அதுதான் ஐயா வைகுண்டர் சொல்லி கொண்டு வருகிறார். அதான் ஐயா வைகுண்டர் சொல்லுகின்றார். நம்ம இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் பார்த்துருவோம்.